ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். சக்கரவள்ளி கிழங்கு வித்தியாசமாக எப்படி செய்யலாம், இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அப்புறமா தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் போட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். எண்ணெயிலவே இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 கப்பு வெல்லம் நல்லா துருவி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெல்லம் இதில் தூள் பண்ணிவிட்டு இது மேலே தூவிடுங்க. ஒரு 1/2 கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. இந்த நெய்யிலவே இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வற்றி போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடும். கேரமலைஸ் ஆன வெல்லத்தோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்.